ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நேத்ரா ஆரிவர்க்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 3ல் செயின் ஸ்டிச் வந்து நார்மல் த்ரெட்டில் ஸ்விங் த்ரெட்டில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் நார்மல் த்ரெட் எடுத்திருக்கேன். 14mm நீடில் வந்து வாங்க சொல்லியிருப்பேன். ஸோ 14mm நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு த்ரெட்டை எடுத்துட்டு முடிச்சு போடணும். ஸோ பூ கட்டுறவங்களுக்கெல்லாம் இது நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம கையில் வச்சு ஒரு 10 சுற்று சுற்றிட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்றப்ப உங்களுக்கு நாட்டு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நாட்டு போட்டுட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ லெஃப்ட் ஹேண்டில் இந்த ரெண்டு விரல்களுக்கு நடுவில் இந்த மாதிரி அந்த முடிச்சு போட்ட இல்லையா அந்த எண்டை பிடிச்சிட்டு அந்த த்ரெட்டு எடுத்துகிட்டு வந்து ஆள்காட்டி விரலில் மேலே போட்டு அகைன் நீங்கள் கொண்டு வந்து இந்த த்ரெட்டை வந்து லாக் பண்ணணும். ஸோ கிளியராக புரியுதா பாருங்கள். முடிச்சு போட்ட த்ரெட்டை இந்த ரெண்டு நடுவிரலுக்கும் பெரிய விரலுக்கும் இங்கே நடுவில் இந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் பிடிச்சிட்டு அகைன் த்ரெட்டை எடுத்து வந்து ஆள்காட்டி விரல் மேலே போட்டுட்டு அகைன் இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே லாக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே நம்ம அடியில் கொண்டு போகிறோம். ஸோ அடியில் கொண்டு போகும்போது துலிப் பிராண்ட் நீடில் எடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ அது வந்து கொக்கி மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ தெரியுதா, அந்த கொக்கியில் மாட்டி தான் நீங்கள் இந்த த்ரெட்டை தான் வந்து நீங்கள் மேலே எடுக்க போகிறீங்க. ஸோ கிளியராக புரியுதா. ஸோ இந்த த்ரெட்டை தான் வந்து நீங்கள் மேலே எடுக்கணும். ஸோ இப்போ நான் இந்த இது வந்து அப்படியே நான் வந்து அடியில் கொண்டு போயிடுறேன். ஸோ அடியில் கொண்டு போயிட்டு இப்போ துலிப்புன்ற பிராண்டு வந்து துலிப்புன்னு பிராண்டு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நம்ம சைடு இருக்கணும். ஸோ துலிப்பு அப்படின்ற இருக்க பிராண்டு வந்து என்னை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ பாருங்கள், நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். நீங்கள் உட்காந்துருக்க சைடுக்கு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப குத்தி அந்த த்ரெட்டை வந்து நான் மேலே எடுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் அந்த த்ரெட்டை மேலே எடுக்கிறப்ப அந்த நாட்டு வந்து கீழே போய் லாக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அப்படியே விசிபிளாக ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் கீழே குத்தி நீடில் அடியில் ஒரு நீடில் இருக்கு இல்லையா, அந்த நீடிலில் கீழே குத்துறோம்ல. இப்போ நீடில் உங்களுக்கு போயிருக்கு இல்லையா, அந்த நீடில் ஒரு சுற்று சுற்றிட்டு அகெயின் வந்து நம்ம லெஃப்ட்டு ரைட்டு மேலே எடுக்கணும். பாருங்கள், கீழே திருப்பியும் குத்திட்டு துலிப்புன்ற பிராண்டு வந்து பார்த்து வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அதை அப்படியே குத்திட்டு அப்புறம் கீழே த்ரெட் இருக்கு இல்லையா, அதை அந்த நீடியில் ஒரு சுற்று சுற்றிட்டு லெஃப்ட்டு ரைட்டு மேலே எடுக்கும்போது புரியுதா. ஸோ புரியுதா பாருங்கள், நான் இந்த வந்து போட்டுக்காங்க. அப்புறம் நீங்கள் போட்டு அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வரலன்றப்ப திருப்பி பிரித்து விட்டுடலாம். இப்படியே போட்டு பிரித்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 1 வீக் ஆர் 2 வீக் ஆச்சு வரும். ஸோ நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணுங்கள். அகெயின் ஒரு முறை சொல்கிற பாருங்கள், துலிப்புன்ற பிராண்ட் வந்து நம்ம பக்கம் இருக்கணும், நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். நான் த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு அந்த முடிச்சு வந்து கீழே லாக் ஆகிடுச்சு. ஸோ முடிச்சு லாக் ஆகிட்டு திருப்பியும் நான் அந்த நீடியில் வந்து உள்ளே குத்தி கீழே ஒரு த்ரெட் இருக்கு இல்லையா, அதை சுற்றிட்டு அந்த கொக்கியில் மாட்டிட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு எடுக்கிறேன். ஸோ திருப்பியும் குத்திட்டு மாட்டிட்டு லெஃப்ட்டு ரைட்டு பாருங்கள், லெஃப்ட் மாட்டி எடுத்துகிட்டு லெஃப்ட்டு ரைட்டு. இப்போது லெஃப்ட்டு ரைட்டு இப்போ குத்திட்டு எடுக்கிறப்ப லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ எப்பவுமே துலிப்புன்ற பிராண்ட் வந்து என்னை பார்த்த மாதிரி இருக்கணும், அந்த நம்பர் வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மினிமம் 1 வீக் ஆச்சு போட்டு நல்லா ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கேப் வந்து உங்களுக்கு இன்னுமே சின்னதாக வரணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெருசாக தான் வரும். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கேப்பை வந்து நீங்கள் சின்னதாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து
வரும். ஸோ அந்த ஆரி லேர்ன் பண்ண யாருன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.